நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஸ்வா டிவி நேரருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுந்து எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி கிறிஸ்துனாலே எல்லாம் செய்ய வரண்டு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் காராண்டவரை இஸ்ரவேலில் வெளிப்பட்டது போல பிள்ளைகளோடு வெளிப்பட்டு இம்மட்டுங்க எவனேசரே துதிக்கிறேன் ராஜா. அப்போ இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாருங்கள், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் நினச்சிக்கணும், ரட்சிப்பு வேறு வழி வரும்னு சொல்லி எஸ்தரோட நினச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தை பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தோன்னா ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்னத்துக்காக முன்குறித்திருக்கிறாரோ, அவர் திட்டத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருப்பார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருப்பார். அப்போ ஆண்டவர் எதற்காக நம்ம இவ்வளோ நாள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம தேவைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, நம்ம எதற்காக எங்களை உருவாக்கியிருக்கிறாரு, எதற்காக எங்களை முன்குறித்தாரு. அதான் சொல்கிற, தாயின் கருவில் உருவாததுக்கு முன்னே உன்னை தெரிந்திருக்கிறேன் அப்படி சொல்லி, உலக தொற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, எல்லாரும் நீங்கள் உங்களை ஒவ்வொருவரும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அந்த வேதத்தில் அபுக்குக்குள்ளே சொல்லப்படுது பாருங்க, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் அதுக்காக காத்துரு, அது நிச்சயமாக விளங்குன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை வைத்திருப்பார். அப்போ எஸ்தருக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாரு, எஸ்தருக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. அந்த யூத ஜனத்தை விடுவிக்கணும், அந்த யூத ஜனத்தை நினைச்சணும், கர்த்தர் அவங்களோட மகிமைப்படணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கமும் இருக்குது. அந்த எஸ்தரை கொண்டு தான் நினைச்சணும் அந்த காரியங்களை நிறைவேற்றணும், எஸ்தரை கொண்டு தான் அந்த ஜெயமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கமும் இருக்குது. அதே போல் தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன் இந்த பூமியில் அழைத்ததுக்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன செய்கிறாரு, அந்த தெய்வ திட்டத்தை வைத்திருப்பார். நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அதை நினைக்கிறதே கிடையாது. ஏசப்பா, நம்ம உட்காந்து என்ன செய்கிறோம், நம்ம தேவைக்கு மட்டும்தான் உட்காந்துருக்கமே வழியா, ஆண்டவர் எதற்காக என்னை முன்குறித்திருக்கீங்க, எதற்காக என்னை திட்டம் வைத்திருக்கிறீங்க, எதற்காக இந்த பூலோகத்து வந்து எதுக்காக என்ன அபிஷேகம் கொடுத்தீங்க நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை குறித்த காரியங்களையும் நம்மளை குறித்த தரிசனங்களையும் நம்ம குறித்த நோக்கங்களையும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, வெளிப்படுத்தி சொல்லுகிற தேவனாக இருக்காங்க. அதான் சொல்கிற, அந்த ரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை வெளிப்படுத்த புதைகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிற தேவன் நம்மளை குறித்த நோக்கத்தையும் என்ன செஞ்சிருப்பாரு, நமக்கு வெளிப்படுத்திருப்பாரு. அந்த தரிசனத்தை குறித்து என்ன செய்கிறாரு, நமக்கு வெளிப்படுத்திட்டு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். பாருங்க, ஏசப்பா என்ன நோக்கத்துக்காக அவர் முன்குறித்திருக்கிறாரோ, என்ன திட்டத்துக்காக அவர் முன்குறித்திருக்கிறாரோ, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி என்ன செஞ்சார், நம்ம என்ன செய்கிறார், இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை, பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, குமாரனை அனுப்பி என்ன செஞ்சுக்கிறாரு. அவன் தேவ திட்டம், தேவனுடைய தரிசனம் அதுதான். அதே போல் தான் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு தரிசனத்துக்கும் நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. அவனை என்னத்துக்காக அந்த பூமியில் ஏசப்பா வந்தாரோ அதே போல் தான் அதை நிறைவேற்றுறதுக்கு தான், அவர் செஞ்ச ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நமக்கு அந்த கனமான குமாரனுடைய ஊழியத்தை என்ன செய்கிறார், பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. பிதாக்களுடைய ஊழியத்தை என்ன செஞ்சார், ஈசாக்கு ஆபிரகாமோட ஊழியத்தை என்ன செஞ்சார், ஈசாக்குக்கு தந்தது போல தான் இன்றைக்கி நமக்கு ஏசப்பாவோட ஊழியத்தை என்ன செய்கிறார், நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த ஏசப்பாவோட தரிசனத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. அதான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான். அதான் சொல்கிற, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சீசன் கேட்குறான், ஒரு மனுஷன் கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, அந்த தரிசனத்தை குறித்து அந்த தெய்வ திட்டம் நமக்குள்ளே என்ன இருக்குது, அந்த தெய்வ திட்டத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா, அந்த தெய்வ திட்டத்துக்கு நேரம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வாசிக்கலாமா? ஏசாயா 61:1-2.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பாருங்க, கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்குறதுக்கும் என்ன செய்ய மூங்களை முறிக்கிறதுக்கும் என்ன நொறுங்குண்ட இருதயங்களை தேற்றுறதுக்கும் என்ன செய்கிறாரு, முன்குறித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதற்காக முன்குறி? இன்றைக்கி அநேகர் பார்த்துக்கிங்கன்னா பட்டணத்துக்குள்ளேயும் கிராமத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன ஆறுதல் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களோட நோய் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனாலும் தீராது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம யார் சுகமாக்க முடியும், நம்ம என்ன செய்ய எல்லாமே பார்த்துட்டோமே, எல்லா தெய்வத்திட்டையும் பார்த்துட்டோமே, நம்ம ஒன்றுமே செய்ய முடியல, இது என்ன செய்ய முடியும், ஒன்றுமே பண்ண. அவங்களும் கூப்பிட்ருப்பாங்க, ஏசப்பாவை கூப்பிட்ருப்பாங்க. ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம போய் கை வச்சு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணால் அங்கே சுகம் வெளிப்படணும். அப்போ ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்போ அவங்க ஜெபம் பண்ணோடனே கர்த்தர் விடுதலை ஆக்கியிருந்தாருன்னா யாருக்கு விடுதலை ஆக்கினான்னு தெரியாது. அவங்களும் நிறைய தெய்வங்களை கும்பிட்டுருப்பாங்க. அப்போ அந்த தெய்வமாக இருக்குமோ இந்த தெய்வமாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பார். அப்போ நம்ம போய் அந்த ஜனத்தை போய் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு அற்புதங்களை செய்வார். அதுதான் என்ன செய்கிற உண்மையுள்ள கடவுள் நாம மகிமைக்கே ஒன்று உருவாக்கி இருக்கிறேன் அப்படி சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. எந்த ஸ்தானத்தில் என்ன செய்ய நம்ம போய் எங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் மகிமைப்படுவேன்னு சொல்கிறார். என் நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறையோ நான் எந்த ஸ்தானத்திலையும் மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. என் நாமத்தை எங்கேனாலும் மகிமைப்படு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறார்? அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் இந்த வேதத்தில் சொல்லப்படுது பாரு, நொறுங்குண்ட இருதயங்களை என்ன தேற்றுறதுக்கும் அதே மாதிரி கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்குறதுக்கும் என்ன செய்ய மூங்களை முறிக்கிறதுக்கும் நான் ஒன்று தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்துவம்லாம் என்ன செய்ய நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம், நம்ம பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை தான் நமக்கு இன்றைக்கி அதே வாக்கு தத்துவம் தான் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் என்ன செய்யறோம்னா நம்மளையே அழைச்சிருக்கிறாரு, நம்மளையே முன்குறித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்மளை அழைத்திருக்க போய் தான் அந்த வார்த்தை நம்ம இந்த பைபிள் நம்ம கையில் இருக்குது. நம்ம அழைக்கலன்னு அந்த பைபிள் வராது நம்ம கையில். நம்ம அழைத்திருக்க போய் அந்த குறித்த கால தரிசனம் வைக்க அந்த வசனத்தை சொல்லப்படுது, அவுக்குள்ளே சொல்லப்படுது பாருங்க, தெளிவாக சொல்லப்படுகிறது. கடந்தொழுகிற வாசிக்கும்படி தீர்க்கமாக பலகையில் எழுது அப்படின்னு சொல்லப்படுது. அன்றைக்கி பலகையில் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி எதில் எழுதியிருக்காங்க? வேதத்தில் என்ன செய்யிருக்காங்க? இன்றைக்கி பைபிளில் எழுதியிருக்கிறாங்க. எதுக்குன்னா நம்ம உன் மேலே வைத்திருக்கிற நோக்கமும் உன் மேலே வைத்திருக்கிற தெய்வ திட்டமும் உன் மேலே வைத்திருக்கிற தெய்வ நோக்கமும் என்ன செய்கிறாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். என்ன செய்ய எனக்கு இது ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 45 அதிகாரம் 5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, யோசிப்பு சகோதரர்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ நான் விற்று போட்டுட்டேனே, நான் எதற்காக? அன்னைக்கு யோசிப்போட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சஞ்சலமும் பற்கடிப்புமா இருந்துச்சு. எனக்கு குழிக்குள்ளே தூக்கி போட்டு நினச்சாங்க, விற்றுட்டேன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாங்க. அப்போ யோசிப்பு சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நீங்கள் வந்ததுக்கு என்ன செய்கிற ஒரு முகாந்திரம் உண்டு. அப்போ நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வர மாட்டார். ஆண்டவர் இவ்வளவு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ நோக்கத்தை கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் இங்கே வந்தது எல்லாத்துக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே போல் தான் ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா கடைசியில் என்ன செய்கிறாரு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இன்னைக்கு கடினமான பாதையில் யோசிப்போட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தகப்பன் நினச்சிட்டு அவ்வளோதான், புளியும் சிங்கம் காலி பண்ணிடுச்சு, அவ்வளோதான் முடியல, அவ்வளோதான் நம்ம பிள்ளையை பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சாரு. அவ்வளோதான் விற்றுட்டாங்க, இவங்களுக்கு தான் தெரியும் விற்றுட்டாங்க அப்படிங்கிறது. அவன் தகப்பன் அவ்வளோதான் செத்து போனால் அவ்வளோதான், தின்றுச்சு, மிருகம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு நினச்சான். அதே போல் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு நோக்கத்துக்கு தான் என்ன செய்கிறாரு கொண்டு வந்து என்ன செஞ்சார் வச்சிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா ஒரு நன்மைகளை செய்கிறதுக்கு தான். அந்த தரிசனம் அப்படி தான் தெய்வ திட்டம். யார் யோசிப்போட கையில் தான் இவங்க சாப்பிடணும், சகோதரர்கள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம் தான். ஆண்டவர் என்ன செய்ய இருக்கிறேன் அந்த டைமில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் இருக்கிறேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், நான் மகிமைப்படுகிறேன். ஒவ்வொரு மனுஷனோடையும் இடைப்பட்டுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்துக்கோங்க, அன்றைக்கி குறிப்பிட்ட மனுஷன்ட்டு தான் ஆண்டவர் இடைப்பட்டுக்கிட்டு இருந்தார். பார்த்துக்கோ, இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லார்ட்டையும் இடைப்பட்டுறாரு. எதுக்கு? அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றணும், அவர் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனுடைய இடைப்பட்டு இருக்கிறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசாரியன்னு லேவியர்ன்ட்டு தான் ஆண்டவர் இடைப்பட்டார். தெய்வ மனுஷன் தீர்க்கதரிசிட்டு தான் இடைப்பட்டார். இன்றைக்கி அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் என்ன செய்கிறார், இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி உங்கள்கிட்டையும் இடைப்படுறாரு. நாணியை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்திருக்க ஒன்றுமே தெரியாதவன்ட்ட கூட ஆண்டவர் மகிமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எதற்காக முன்குறித்திருக்கிறாருன்னா அவர் தரிசனத்தை, அவருடைய தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான்.
பாருங்கள் மோசே எதற்காக அன்னைக்கு பாருங்கள் மோசையை ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, பார்வோனுக்குள்ளே போகணும், அந்த இஸ்ரவேலி ஜனத்தை மீட்டு என்ன செய்யணும், கானானுக்கு கொண்டு போகணும். அப்போ அன்றைக்கி இஸ்ரவேலி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, வனாந்தரத்தில் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இங்கே எகிப்தில் புலம்புறாங்க, எனக்கு யார் உண்மையுள்ள கடவுள்னு யாரும் தெரியல, இந்த ஜனம் எப்படி நான் இவ்வளோ வேதனையில் இருக்கமே, களியை தின்னுட்டு வெள்ளரிக்காய் தின்னுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறோமே, பேசாமல் என்ன செய்யலாம், ஆண்டவர் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரா, நம்ம படைச்சவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்க போய் தான் மோசையை ஏற்படுத்தினார். அன்றைக்கு பிறகு ஆம்பளை பிள்ளைலாம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நாணல் கூடையில் வச்சு என்ன செய்கிறாங்க அனுபவம். அதே என்ன அதான் சொல்கிறாரு, சத்துருக்க மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். இன்றைக்கி பார்வோன்னு தான் கட்டளையிட்டாங்க, பார்வோன்னு வீட்டிலே சாப்பிட்டு பார்வோன்னு வீட்டிலே வளர்ந்து என்ன செய்யார், தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். உங்கள் மேலே அடுத்த தரிசனத்தை வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒருவனும் அழிக்க முடியாது, ஒருவனும் பிடுங்க முடியாது, ஒருவனும் என்ன செய்ய முடியாது, உங்களை சாய்க்க முடியாது. அந்த திட்டத்துக்கு நேரம் நீங்கள் ஓடும்போது ஒருவனும் உன் மேலே கைப்பட முடியாது. அதான் சொல்ல யோசுவாக்கு வாக்குத்தத்தம், உன் மேலே கைப்படும் 7 வழியாக ஓடி போவான்னு சொல்கிற அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா அந்த தரிசனத்துக்கு நேரம் ஓடணும். நீங்கள் என்ன செய்யணும், தரிசனத்துக்கு நேரம் ஓடாமல் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுறோம். அந்த வாக்குத்தத்தம் தரிசனத்துக்கு நேரம் ஓடும்போது தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த தரிசனத்துக்கு நேரம் நம்ம ஓடாமல் வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், அந்த வாக்குத்தத்தம் அதான் சொல்கிறேன், உனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் அதை வாய்க்காதே போகும்னு சொல்லப்படுது வேதம். அப்போ நமக்கு விரோதமாக பில்லி சுனியமோ இல்லை மாந்திரியமோ செய்யும்போது நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அந்த வாக்குத்தத்தத்தின்படி என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்ம என்ன செய்கிறார், நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கி வார்த்தையை சொல்லி தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர், நம்மளை உருவாக்கி என்ன செய்ய வச்சிருக்கிறார். இன்றைக்கி சொந்த சுபாசத்தை நினச்சி என்ன செய்கிறாரு, உருவாக்கியிருக்காரு. அப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, அன்றைக்கி மோசே எனக்கு முன்குறிச்சிட்டாரோ, அன்றைக்கி எஸ்ஸரை எதுக்கு முன்குறித்திருக்கிறாரோ, அன்றைக்கி அதே போல தான் என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை என்ன செய்கிறார், முன்குறித்திருக்கிறார். அந்த தரிசனத்துக்கு நேரம் முன்குறித்திருக்கிறாரு. அந்த தெய்வ திட்டம் நம்மளோட வெளிப்படுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை எழுதி வை அப்படின்னு சொல்றாரு. அவுக்குக்கிட்ட கடந்தோடுகிற வாசிக்கும்படி தீர்க்கமா பலகையில எழுதுன்னு சொல்றாரு. எதுக்காக எழுத சொல்றாரு, ஒரு மனுஷன் கூட என்ன செய்யக்கூடாது, தரிசனத்தை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, என் தெய்வ திட்டத்தை பற்றி ஒருத்தன் கூட தெரியாதுன்னு சொல்ல முடியாது, நான் அழைக்கப்பட்ட அழைப்பை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்றாரு யோவான் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக்கொள்ளுங்க, மனம் திரும்புக்கேற்ற கனிகளை கொடுங்க. அந்த மனம் திரும்புக்கேற்ற கனிகளை கொடுக்குற பிள்ளைகளை மாறுதான் நினைச்சாரு. ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. பாருங்க, கிருபையை நான் விருதாவாக்க விரும்பலை. கிருபைனா என்ன அப்படின்னா, கர்த்தர் வரங்களை நம்ம கொடுத்துருக்கிறார், வல்லமையை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு மனுஷனும் அபிஷேகம் பெற்றுக்கிறோம். நிறைய பேர் நினச்சிடும் இன்றைக்கி அபிஷேகம் பெற்றுக்கிறோம். இன்றைக்கி அபிஷேகம் பெற்று இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுகிறதே ஒரு வரம் தான் நினச்சிக்கோங்க. அந்நிய பாஷை பேசுகிறோன்னா கர்த்தருடைய ரகசியத்தை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி ஆண்டவரோட இடைப்படுகிற பாஷை இன்றைக்கி அநேகர் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பாஷை இல்லை, இன்றைக்கி அந்நிய பாஷை கிடைக்க மாட்டேங்கிற, அபிஷேகம் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் கொடுத்து நிச்சயம் இன்றைக்கி வாங்கி உட்காந்துட்ருக்குறோம். நமக்கு அந்த வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்துருக்கிறாரு, அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அது கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வரும். நமக்கு வரங்களை கொடுத்துருக்கிறாரு, வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, அதேமாதிரி இந்த அந்நிய பாஷையை கொடுத்துருக்கிறார். அவரோட நம்ம பேசுகிற பாஷை, அவரோட சஞ்சரிக்கிற பாஷை. அப்போ அந்த சஞ்சரிக்கிற பாஷைகளை நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய காலங்கள் அது சமீபமாக இருக்குது. அந்த அப்போ நம்ம எவ்வளோ நாள் கொடுத்துருக்கிறாரோ நம்ம அதை பயன்படுத்தாமல் நம்ம அப்படியே உட்கார்ந்தோம் அப்படின்னா என்ன செய்ய, ஆண்டவருக்கு நம்ம கணக்கிடும். கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது, தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளை நம்ம பேசாமல் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பயன்படுத்தும் போது ஆண்டவர் வச்சுருக்கிறார்ல, ஒரு மனுஷனை முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு அந்நிய பாஷையை பேசிகிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அந்நிய பாஷைக்கு அர்த்தம் தெரியாதவன் எனக்கு அந்நியனாக இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லப்படும். இன்றைக்கி பாருங்கள், 20 வருஷம் 30 வருஷம் என்ன செய்ய அபிஷேகம் பெற்று உட்காந்துருப்பாங்க, அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்பாங்க. அந்நிய பாஷைக்குள்ள அர்த்தம் தெரியாது, வியாக்கியானம் தெரியாது. அதேமாதிரி அந்த வரங்களுக்குள்ளே நம்ம போகும்போது தான் அந்த வரங்களை எதற்காக நம்மளை கொடுத்துருக்காரு, இதுதான் அடையாளம். நமக்கு நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புன்னு அடையாளம், நம்மளை முன்குறிக்கப்பட்ட அடையாளம். இன்றைக்கி தாவீது அபிஷேகம் பண்ணது எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அவர் கனமான ஊழியத்துக்கு தெரிந்திருக்க போய் தான். அப்போ ஒவ்வொரு சாமுவேல் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நம்ம அவருக்கு அழைக்கப்பட்ட ஊழியமே இல்லைன்னா ஒன்றதுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஒன்று அபிஷேகம் பண்ணப்பட்டதை இந்த ஊழியம் இருக்க போய் தான் ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி நினச்சிருக்கிறோன்னு இன்னும் குறிப்பிட்ட ஆள் தான் ஊழியம் செய்ய முடியும், குறிப்பிட்ட ஆள் தான் இந்த ஊழியத்தை நடத்த முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் ஊழியத்துக்காக அந்த மாம்சமான யாவர் மேல் என் ஆவி ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனம் காண்பார், மாம்சமான யாவர் வேணும், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய இந்த ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் அழைக்கலை,
என்ன எங்களை தான் அழைச்சிக்கிறாரு, என் பிள்ளைகளை தான் அழைச்சிக்கிறாரு, என் பிள்ளைகளை தான் முன்குறித்திருக்கிறாரு அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க, மட்டுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பூமியில் பிறங்குற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த கடைசி கால தரிசனம் இருக்குது, தெய்வ திட்டம் இருக்குது, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பாக்கியம் இருக்குது. அப்போ அந்த பாக்கியத்துக்கு நம்ம பாத்திரமான மாறும்போது தான், அந்த கடைசி கால தரிசனத்தை நம்ம செய்யும்போது தான் ஆண்டவர் நம்மளோட மகிமைப்படுகிற, நம்மள்கிட்ட மட்டும் நம்ம குடும்பங்களிலும் நம்ம சன்னதிகளிலும் நம்ம கிராமங்களிலும் அவர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6 முதல் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். பாருங்க, கொரிந்திய சபைக்கு பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் உடன் வேலைக்காரலாக இருக்க விருதமாக்காதபடிக்கு என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. என்னென்னா வரங்களும் வல்லமைகள் கொரிந்திய சபையில் வரம்புகளும் வல்லமைகளும் இருந்துச்சு. அப்போ விருதம் வாய்க்கிறாதீங்க. அப்போ அந்த இடத்துல பாரங்களை பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பாரங்களை கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். கொரிந்திய சபையில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் விருதம் வாய்க்கிறாதீங்க, வேண்டாம், இப்படி சும்மா உட்காந்துடாதீங்க, அப்படியே உள்ளே சும்மா எழுச்சிங்க, போய் பயன்படுங்க, கிராமங்களுக்குள்ளே போங்க, பட்டணத்துக்குள்ளே போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷம் அறிவிங்க. நீங்கள் போய் விருதம் வாய்க்கிறாதீங்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷம் அறிவிச்சு என்ன செய்யுங்க, அநேகர கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலை ஆக்குங்க, மூங்களை முறிங்க, சத்துருக்களை முறியடிக்குங்க, அசுத்தாவிகளை விரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அது கொடுத்த கிருபைகளை விருதம் வாய்க்கிறாதீங்க. அன்றைக்கி கொரிந்திய சபைக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, இன்றைக்கி நம்ம ஜெபக்குழுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. நம்மளும் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த வரங்கள் என்னென்னா அந்நிய பாஷையும் அபிஷேகம் தான். அந்த அபிஷேகத்தை வரங்களையும் கொடுத்துட்டாரு. இன்றைக்கி நம்ம பயன்பட ஒரு கத்தியை தீட்டி கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யாது, வெட்டினா தான் அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் வெட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை பயன்படுத்த தான் அதுக்குள்ளே வீரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதே போல் தான் நம்ம பயன்படுத்தும் போது, நம்ம அந்நிய பாஷை பேசும்போது, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நம்ம பயன்படாத போது தான் நமக்குள்ளே இருக்கிற வரங்களை நம்மளோட வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் தான் நம்ம ஆண்டவர் நம்ம எதற்காக முன்குறித்துக்கு, அதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் கிருபையை நிச்சயம் விருதம் வாய்க்கிறாதீங்க. இதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நமக்கு மேலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்க போய் தான் நிச்சயம் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி விருதம் வாய்க்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி ஆழமாக சொல்கிறாரு. ஏன்னா கொரிந்திய சபைக்கு ஆழமாக சொல்ல, வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15 வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன், நான் இன்னும் போகணும், இன்னும் அநேகரை கட்டுகளை முறிக்கணும், இன்றைக்கி அநேகரை என்ன சொல்லி விடுதலை ஆக்கணும், இன்றைக்கி அநேக ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், நான் கொடுத்த கிருபையை விருதாவாக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதிகமாக பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் அப்படி பிரயாசப்படுறோமா? அந்நிய பாஷை பெற்றுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம். நீ சொல்கிறாங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்னா பில்லி சுனி தாக்காது, நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா என்ன செய்யாது, மாந்திரி வச்சு அவங்களை பிடிக்காது, அபிஷேகம் பெற்றால் எந்த பிசாசும் பிடிக்க, அபிஷேகம் பெற்றாலும் பிடிக்கும், அபிஷேகம் பெறாட்டியும் பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளை கை கொண்டு அவர் பிரமாணத்தின்படி நடக்கும்போது தான் என்ன செய்யும். இன்றைக்கி அநேகர் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், கட்டு உடைக்க போவோம், அநேகர் வீட்டுக்கு கட்டு உடைக்க போவோம், பிசாசுகளை துரத்து போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகர் அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தான் பேய் பிடிச்சி அழையுது. அப்போ அதே போல் தான் நம்ம அந்த வரங்களை விருதாவாக்காதபடிக்கு நம்ம அந்த வரங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது என்ன செய்ய முடியாது, ஒரு அசுத்தாவியை நம்மளை தொட முடியாது, எந்த சத்துருவும் நம்மளை தொட முடியாது. நம்ம தற்சமயத்துக்கு மட்டும் என்ன செய்ய முடியாது, ஆவியில் நிரம்ப, எந்த சமயத்திலும் ஆவியோடு நான் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு நான் பாடுவேன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதி வச்சுருக்கிறாரு பவுல். நான் எந்த சமயத்திலையும் எந்த நேரத்தில் நான் எஞ்சாலும் சரி ஆவியோடும் பாடுவேன், என்ன செய்வேன், நான் கருத்தோடும் பாடுவேன்னு தான் சொல்கிறாரு. அந்த அளவு ஆவியோடு ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், கருத்தோடு என்ன செய்யணும், அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஆவிக்குள்ளே நம்ம அட்டாச் ஆகி ஆண்டவரோட நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற வரங்களை வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்போதைக்கு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஜெபம் பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது இருக்கிற பேயை சேர்த்து இழுத்துட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் தெளிவாக இருக்கணும், தெரிந்து புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்யணும், ஆண்டோடைய ஐக்கியத்தில் நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாசிக்கலாமா? 1 பேதுரு 2 வசனம், ஒரே வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்க, நீங்கள் முன்குறிக்கப்பட்டீங்க, உங்களை மாதிரி தான் அனுப்பிச்சணும், அடுத்து ஜனதை எழும்பணும், உங்களை மாதிரி தான் அடுத்து ஜனங்கள் எழும்பணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது,
பேதுரு எழுதியிருக்கிறார், இன்னை என்ன செய்வாங்க, நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீங்களோ, எதற்காக முன்குறிக்கப்பட்டீங்களோ, எதற்காக திட்டம் திட்டி வச்சுருக்கீங்களோ, உங்களை மாதிரி என்ன செய்யணும், அடுத்த ஒரு சன்னதி எழும்பணும் அப்படின்னு தான் என்ன செய்ய பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். அதே போல் தான் ஆண்டவர் நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அடுத்த ஒரு சன்னதி, ஒவ்வொரு சன்னதியும் என்ன செய்கிறார், ஒவ்வொரு தரிசனத்துக்கு நேரம் கொண்டு வராரு. அதுவரை மோசையை எழுப்பினார், மோசைக்கு அடுத்து யோசுவா எழுப்பினார், அப்படியே காளையப்ப எழுப்புறாரு, அப்படியே என்ன செய்கிறாரு, கிதியோன் எழுப்புறாரு, ஒவ்வொரு மனுஷனும் சாமுவேல் எழுப்புறாரு, அப்படியே ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செய்ய கொண்டு வராரு. அப்போ ஆண்டவர் எதற்காக நம்மளை முன்குறித்து இருக்கிறாரோ அந்த தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு, நம்மளை பயன்படுத்த ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எழுப்பது நேரத்துக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்தி கிறிஸ்துனாலே எல்லாம் செய்ய பலன்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் காராண்டவரை இஸ்ரவேலோடு வெளிப்பட்டது போல பிள்ளைகளோடு வெளிப்படுவதாக அந்த எழுப்புற நேரத்துக்காக ஆண்டவரும் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே. அப்பா அந்த கடைசி கால தரிசனத்துக்காக, கடைசி கால தேவ நோக்கத்துக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்புங்க ஆண்டவருக்காக, எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே இம்மட்டும் காத்து எபினேசரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. இனி காத்தோடி நடத்துக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.